எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெல்லன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெனோரா எஸ்டி சேனல். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டு ஹிமாலயா அப்படின்னு உள்ள பிராண்டோட வால்நட் ஸ்க்ரப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறனால 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல் அப்படின்னு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் டெய்லி மார்னிங் 6 o'clock போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். இதுதான் ப்ராடக்ட்டு, ஹிமாலயா அப்படின்னு உள்ள பிராண்டோட ப்ராடக்ட். இது வந்து வால்நட் ஸ்க்ரப். ஓகே, நம்மளோட ஸ்கின்னுக்கு டீப்பாக ஒரு கிளீனிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வால்நட் ஸ்க்ரப் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சூப்பராக இருக்கிறது வால்நட் ஸ்க்ரப் தான். எவர் யூத்தோட வால்நட் ஸ்க்ரப் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்க்ரப்பும் சூப்பராக இருக்கும். அதே சேம் ஈக்குவலாக ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் பெஸ்ட்டான ஒரு ஸ்க்ரப்பு தான் ஹிமாலயாவோட வால்நட் ஸ்க்ரப்பு. சூப்பராக இருக்குது. நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இவ்வளோ அழுத்தின பிறகு வரல, ஆனால் இருக்குது, கொஞ்சம் இதுக்கு மேலே இருக்குது. ஓகேவா, நான் வந்து ரெகுலராக, அதாவது வீக்லி 2 times ரெகுலராக யூஸ் பண்ணேன். என் ஸ்கின்னில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. நல்லபடியாக டீப்பாக வந்து க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவை கொடுக்குது. ரொம்ப நல்ல ஒரு ஸ்க்ரப்பு. இதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்கன்னா, ஹிமாலயா அப்படின்னு சொல்கிறது பிராண்டோட நேமு. ஜென்டில் எக்ஸ்ஃபோலியேட்டிங் வால்நட் ஸ்க்ரப் வித் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்னு கொடுத்துருக்காங்க. இது டீப்பாக ஸ்கின்ல வந்து இருக்கிற டெட் ஸ்கின்னு, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் நீட்டாக ரிமூவ் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது 50 கிராம் ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் 75 rupeesக்கு இது கொடுக்குறாங்க. இதோட செல்ஃப் லைஃப் 3 years இருக்குது. நான் வாங்கியிருக்கிறதுக்கு 2019லேருந்து 2022 வரைக்கும் செல்ஃப் லைஃப் இருக்குது. ஹிமாலயாவோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டை வச்சு அவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உருவாக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம். ஸ்க்ரப்புன்னு சொல்கிறது நமக்கு கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னு, ஃபேஸ்லேயும் நெக்லேயும் யூஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ராடக்ட்டு. ஸ்க்ரப்புன்னு சொல்கிறது பாடி ஸ்க்ரப்பும் இருக்குது. இது வந்து ஃபேஸுக்கும் நெக்குக்கும் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்க்ரப்பு. ஓகேவா, ஃபேஸில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டெட் ஸ்கின்னு, பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸுன்னு சொல்கிறது உருவாகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான, க்ளோயிங்கான, அழகான ஒரு ஸ்கின்னு எப்போதுமே இருக்கும். நம்மளோட நோஸில் பார்த்தீங்கன்னா குத்து குத்தாக இருக்கும், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஹெட்ஸையும் ஒயிட் ஹெட்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி உள்ள ஃபேஸில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்புன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஃபேஸ் மொத்தமே வந்து போர்ஸ் இருக்கும். ஓகேவா, போர்ஸுக்கு உள்ளாடியும் அழுக்குகள் போய் அடைஞ்சிக்கும். அதையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ டெய்லி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம். நீட்டாக வந்து ஃபேஸை வாஷ் பண்ண பிறகு ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருந்தது மாதிரி இருக்கும். இருந்தாலும் டீப்பாக ஒரு க்ளீனிங் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த க்ளீனிங்னு சொல்கிறது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக முழுசாக நமக்கு கிடைக்காது. வாரத்தில் 2 முறை ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டீப்பான நல்ல ஒரு க்ளீனிங் ஸ்கின்னுக்கு கிடைக்கும். டுடே நீங்கள் இப்போ ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே உடனே அடுத்தது ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஒரு வீக்கில் டுடே இன்னைக்கு நீங்கள் ஸ்க்ரப்பு பண்ணினீங்கன்னா ஒரு 3 days கேப்பு விட்டுட்டு தான் அதுக்கப்புறமா நீங்கள் செகண்டாக ஸ்க்ரப்பு பண்ணணும். இதில் ஆனால் கொடுத்துருக்குறாங்க ஒரு 2-3 times வந்து வீக்லி ஸ்க்ரப் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் வந்து ஸ்கின்னில் ரொம்ப பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, இருந்தாலும் ஒரு டீப்பாக ஒரு நல்ல ஒரு க்ளீனிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் 2 முறையே வந்து போதும். ஓகேவா, இல்லை உங்களுக்கு வந்து அதிகமான பொல்யூஷனில் போகிறீங்க, ரொம்ப ஸ்கின்னில் டஸ்ட்டு எல்லாமே வந்து அடைஞ்சிக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் 3 times யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுற மெத்தடுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபேஸை நல்லபடியாக வெட்டாக்கிக்கணும். ஓகேவா, ட்ரையான ஃபேஸில் ஸ்க்ரப்பு பண்ணக்கூடாது. ஃபேஸை நல்லபடியாக வெட்டாக்கிக்கணும், வாட்டரால் நனைச்சிக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்க்ரப்பை கொஞ்சமாக எடுத்து
கொஞ்சம் கொஞ்சமாக முகத்தில் அங்கங்கே தொட்டு வச்சுட்டு உங்களோட ஃபேஸ்லேயும் உங்களோட நெக்லேயும் நல்லபடியாக மசாஜ் பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணோன்னா அதுவும் இல்லாமல் இப்படி தேய்க்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஸ்லோவாக ரொம்ப பொறுமையாக வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், இதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக அப்படி தேய்ச்சிட்டு அப்படி போயிட்டோன்னா நீட்டாக க்ளீன் பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸ்கின்னை டோட்டலாக டேமேஜ் பண்ணிடும். இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுற மெத்தடில் தான் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு பலன் கிடைக்கிறதே இருக்குது. எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காதுங்க ஸ்கின்ல. ரொம்ப ஜென்டிலாக ஸ்லோவாக ஒரு 4 to 5 minutes பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்ல ஒரு பெனிஃபிட்டு கிடைக்கும். நீட்டாக ஃபுல்லாக வந்து ஸ்கின்லேருந்து டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகும். நம்மளோட நோஸு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அதிகமாக இருக்கிற இடம்னா இந்த நோஸ் பக்கம் தான். இந்த ஸ்க்ரப்பை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுற நேரம் ஒரு 40 to 50% இல்லை 60% வரைக்கும் ஒரு கிளீனிங் இருக்கும். வேறு எடுக்கிறதே நம்ம வந்து டீப்பாக நல்லபடியாக ஒரு 90% நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை யூஸ் பண்ணி நீட்டாக நோஸில் அப்படியே எடுத்துக்கலாம். நோஸில் யூஸ் பண்ணுறதுனால இப்படி குத்தா பிடிக்கக்கூடாது. அந்த டூலில் கொஞ்சம் சாய்வாக பிடிச்சி அப்படி எடுத்துக்கணும். நான் டெமோ இதில் காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிரும். இல்லை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒழுங்காக வந்து க்ளீன் ஆகலை இதில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனால் இதில் வந்து மோஸ்ட்லி க்ளீன் ஆகிடும். ஓகேவா? இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு க்ளோயிங் ஸ்கின்னை வேணும், நல்ல ஒரு பெனிஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு க்ளோ கிடச்சி நல்ல ஒரு க்ளீனிங்கான ஒரு ஃபேஸாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிட்டு ஃபேஸை தொடச்சதுக்கப்புறமா, அதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸை டவலில் தொடச்சிக்கிங்க. உடனே வந்து அந்த ஆவி பிடிக்கணும். ஓகேவா? அந்த ஸ்டீமில் வந்து உங்களோட ஃபேஸை வந்து காட்டிக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, நமக்கு ஷாப்பில் நிறைய வந்து ஸ்டீமர்லாம் கிடைக்கும். ஓகேவா? இல்லை உங்களுக்கு அது மாதிரி வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நார்மலாக உங்களோட ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தில் பவுலில் கொஞ்சமாக வாட்டர் வச்சு நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. பாயில் பண்ணி நல்ல பபுளெல்லாம் வரல, அந்த மாதிரி ஆனோன்னு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சு ஃபேஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஏற்றபடி ஒரு டவலில் வச்சு மூடிடுங்க. அந்த ஆவி பிடிக்கிற பவுல் வந்து உள்ளாடி இருக்கணும். மொத்தமாக கவர் பண்ணுங்கள். அந்த ஸ்டீமு மொத்தமாக அவங்களோட ஃபேஸில் அப்படி வந்து படுற நேரம் அந்த போர்ஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக திறக்கும். ஓகேவா? நல்ல ஒரு க்ளீனிங் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கிற நேரமே நீங்கள் உடனே வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஓகேவா? ஆவி பிடிச்சதுக்கு அப்புறமா நிறைய நேரம் ஒரு 1 minute 2 minute அப்புறமா செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஆவி பிடிக்கிற நேரம் கூட அந்த ரொம்ப சூடெல்லாம் அப்படியே வந்து முகத்தில் படக்கூடாது. ஓரளவு அந்த சூடு படணும். நம்ம உடனே வந்து ஸ்க்ரப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமான நல்லபடியாக வந்து க்ளீனிங் கிடைக்கணும். ஒரு 95% வரைக்கும் உங்களுக்கு டீப்பான க்ளீனிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸில் வந்து ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி நல்லபடியாக ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டு அப்புறமா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி முடித்து டவலில் வச்சு நல்லபடியாக முகத்தை தொடச்சிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்க்ரப் பண்ணுற நேரம் 2 விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டால் போதும். ஒரு விஷயம், ஸ்கின்னு ட்ரையாக ஆகவே கூடாது. எப்போதெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரையாக ஃபீல் ஆகுதோ வாட்டரை தொட்டுக்குங்க. தொட்டு நல்லபடியாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். 2வது விஷயம், அழுத்தமே கொடுக்கக்கூடாது. அழுத்தம் கொடுத்து நல்லபடியாக அழுத்தி அப்படி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ஸ்கின்னு டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லை, ஸ்கின்னு டார்க் ஆகும். எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணணும். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப சூப்பராக ஸ்கின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நீட்டாக டீப்பாக நல்ல ஒரு க்ளீனிங் கிடைக்கும். இந்த ஹிமாலயா ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்க்ரப் பண்ணுற பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் சூப்பராக நல்லபடியாக ஈவனாக கிரைண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப பவுடர் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? ரொம்ப திருத்திராக நல்லபடியாக இருக்குது. ஒரு ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகிள்ஸ் பெருசாக சின்னதாக அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஈவனாக இருக்கிறதுனால நீட்டாக சூப்பராக நல்லபடியாக ஸ்க்ரப் பண்ணி டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியுது. இதுலேருந்து வர ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே எனக்கு வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு டானிக் கொடுப்போம் பார்த்தீங்களா, சிறப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேருந்து வர்றது மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஸ்மெல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோணலாம். ஆனால் வேறு இதை யூஸ் பண்ணி பார்த்ததில் ஸ்கின்னுக்கும் சரி, ஸ்கின்னை க்ளீன் பண்ணதும் சரி,
சூப்பராக நல்லபடியாக செய்து அதோட வேலையை ரொம்ப நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு லோக்கல் ஷாப்லேயே வந்து கிடைக்கும். ஓகேவா? அந்த ப்ராடக்ட்டு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் லோக்கல் ஷாப்பில் நிறைய ஷாப்பில் நீங்கள் இதை பார்க்கலாம். நான் லிங்க் வந்து ஆன்லைனில் உள்ளது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.